இன்னைக்கும் இந்த கோயிலுக்கு இரவு நேரம் யாரும் தனியா போக மாட்டாங்க. சத்தியம் பேசாம உள்ளுக்குள்ள போக மாட்டாங்க. சில இரவுகள்ல குதிரை கால் ஓசை கேட்கும்னோ, கோயில் பக்கம் தீபம் தானா எரியும்னோ, யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் வரும்னோ ஊருக்காரங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஐயனார் முன்னாடி இத மட்டும் செய்யாதீங்க. இந்த ஐயனார் முன்னாடி பொய் சத்தியம், பிறர் சொத்துக்கு ஆசை, அநியாயம், துரோகம் இதெல்லாம் செய்தா தண்டனை உடனடி. தப்பிக்க வழியே இல்ல. அதனால தான் இந்த கோயில பார்த்து இன்னைக்கும் மக்கள் பயமும் பக்தியும் கலந்து தான் வணங்குறாங்க. முடிவு ஒரு எச்சரிக்கை. இந்த வீடியோவை நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது சும்மா சம்பவம் இல்ல. சத்தியமா வாழுங்க, அநியாயம் செய்யாதீங்க. ஏன்னா காடன் தேத்தி ஆதீனமலை ஐயனார் இன்னைக்கும் பார்த்துக்கிட்டேனா இருக்கார். காடன் எனும் அசுரன் தேவர்களுக்கு மிகுந்த இம்சைகள் கொடுத்து கொண்டிருந்தான். இதில் கலங்கிப்போன தேவர்கள் ஐயனாரிடம் சென்று முறையிட்டனர். அதையடுத்து